இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கன்னியாகுமரியில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலையில் தற்போது திருப்பரப்பு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம், காட்சிகளில் பார்க்கின்றோம். திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தொடர்ச்சியாக கன்னியாகுமரியில் மழை பெய்து வருகிறது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கியிருக்க சூழலில் தற்போது கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. கடற்கரை கிராமங்களில் மழை பெய்து வருவதால் மீனவர்கள் இன்றும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நேற்று இரவு முதலே விட்டுவிட்டு கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகின்றது. இதனால் அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவலாக கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மனு இணைந்திருக்கிறார். மனு, நேற்று இரவு முதலே கனமழை பெய்து வரக்கூடிய சூழல்ல மாவட்டத்தோட பல்வேறு அணைப்பகுதிகளோட நீர் நிலவரம் எப்படி இருக்கு? தற்போது மழை பெய்கிறதா? விவரம் என்ன? குமரி மாவட்டத்தில் தொடர்ந்து 4 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. அதாவது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலையோர பகுதிகள், கடலோர பகுதிகள் மற்றும் நகர பகுதிகள், இந்த அனைத்து பகுதிகளுமே மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு முதல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோதையாறு, பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு, ஆறுகாணி, பத்துகாணி, திருப்பரப்பு போன்ற மலையோர பகுதிகளிலும், குழித்துறை, கிளைக்காவளை, தக்கலை போன்ற நகர பகுதிகளிலும் இந்த மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. தற்போதும் இந்த மழை என்பது சில பகுதிகளில் விட்டு விட்டு கனமழையாகவும் சாரல் மழையாகவும் பெய்து வரும் நிலையில் திருப்பரப்பு அருவிக்கு வரக்கூடிய நீர்வரத்து என்பது அதிகரித்துள்ளது. குறிப்பாக அணைகளில் கோடை வெயிலின் தாக்க காரணமாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு போன்ற அணைகளில் நீர்மட்டம் குறைந்திருந்த நிலையில் தற்போது நாளுக்கு நாள் இந்த அணையினுடைய நீர்மட்டம் என்பது அதிகரித்து வருகிறது. 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையில் 36 அடிக்கு மேல் தண்ணீர் தற்போது வந்துள்ளது. இதுபோல் ஒவ்வொரு அணையிலும் நீர்மட்டம் உயர்ந்த நிலையில் கோதை ஆற்றிலும் தாமிரபரணி ஆற்றிலும் காட்டாற்று வெள்ளம் வருவதால் இந்த ஆறுகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து தற்போது திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக இன்று கோடை விடுமுறை கொண்டாடுவதற்காக சுற்றுலா பயணிகள் தற்போது அதிகமாக வருவதால் இந்த அருவியில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் காட்சியில் நமக்கு பார்க்க முடியும். அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்காக 5 பகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 2 பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்து வருகிறது. இதுபோல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரப்பர் விவசாயிகள் பால் வடிக்கும் தொழில் செய்ய முடியாமல் 4 நாட்களாக தவித்து வருகிறார்கள். இதுபோல் மீனவ மக்களும் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மனு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.